வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் முதற்கட்ட நடவடிக்கை என ஜனாதிபதி தெரிவிப்பு. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைக்கு போலீசாரின் அசமந்த போக்கே காரணம். பிரதி அமைச்சர் விஜயகலா தெரிவிப்பு. சுன்னாகம் நீரில் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய பதார்த்தம் இல்லை. வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. சுன்னாகம் நீர் மக்கள் பாவனைக்கு உகந்ததல்ல. ரவுப் ஹக்கீம் அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. மோடியின் இலங்கை விஜயம் ஒரு மாயமான் வேட்டை. தமிழக தலைவர்கள் கருத்து. இன்னுயிர் நீத்து அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்க தேரரின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன. விவசாயிகளின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதை அரசாங்கம் முதற்கட்ட நடவடிக்கையாக கருதி செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். பொலனறுவை வெலிகந்த பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வெலிகந்த பிரதேச சபைக்கு சொந்தமான செவனப்பெற்றிய வாராந்த சந்தை தொகுதி ஜனாதிபதியின் தலைமையில் பொதுமக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. 350 பேருக்கு ஒரே தடவையில் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடக்கூடிய வகையில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த சந்தை தொகுதிக்கு 200 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சந்தை தொகுதியை மக்களின் பாவனைக்காக வழங்கிவிட்டு சந்தை தொகுதியை பார்வையிட்ட ஜனாதிபதி அங்கிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார். தேசிய கோவியா வி கோவியா பிரமுக நமது நாடு விவசாய நாடு என்பதால் புதிய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களில் விவசாயிகளை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றது. அரசாங்கம் என்ற வகையில் பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் தேசிய உற்பத்திகளை அதிகரிப்பதுடன் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த செயற்படுகின்றது. பிரதேச ரீதியில் வெலிகந்த பகுதியை போன்று இந்த மாவட்டமும் அபிவிருத்தி ரீதியில் பின்தங்கியுள்ளது. கடந்த அரசாங்கத்தில் வீதிகள் புனரமைக்கப்பட்டாலும் இந்த பகுதி வீதிகளை புனரமைப்பதற்கு பணம் கிடைக்கவில்லை. இந்த வருட இறுதிக்குள் வெலிகந்த பகுதியில் உள்ள வீதிகளை புனரமைப்பதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி பாதைகளை புனரமைப்பதற்கு நான் எதிர்பார்த்துள்ளேன். අඩුපාඩු තිබෙනවා. ඒ වගේම සෞඛ්‍ය ශාස්ත්‍රයේ අඩුපාඩු තිබෙනවා. මම බලාපොරොත්තු වෙනවා මේ වැලිකන්ද ප්‍රදේශය මේ වර්ෂය තුල සම්පූර්ණ සකස් කරන්න තියෙන පාරවල් හදලා අවසන් කරන්නට ඒ සඳහා අවශ්‍ය මුදල් ලබා දීලා. உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் என்ற பதார்த்தம் சுன்னாகத்தில் காணப்பட்டிருக்கவில்லை என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். சுன்னாகம் நீர் பிரச்சினை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஆய்வுக் கூட்டம் யாழ் கச்சேரியில் இன்று காலை நடைபெற்றது. கண்ணுக்கு பார்க்கும்போது எண்ணெயில சில மாசுகள் இருக்கிற மாதிரி, அதாவது கிரீஸ் அண்ட் ஆயில் இருக்கு. ஆனால் ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்து கொடுக்க வேண்டியது ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. ஆகவே ஹைட்ரோ கார்பன்ஸ் அங்க இல்லாமல் அந்த எண்ணெய் இது இருக்கிற மாதிரி ஒரு அந்த அப்படி ஒரு நிலை இருந்தபடியால் நாங்கள் எல்லாவற்றையுமே ஒரே விதமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக அங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியாது. பலவிதமான மாசுகள் நீரில் இருக்கின்றன. ஆகவே கடைசியாக நாங்கள் இப்பொழுது யோசிச்சிருக்கோம் என்னென்றால், எங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட் அறிக்கை எங்களுக்கு இந்த மாச கடைசியில வர வேண்டும் உண்டு. இரண்டாவது, மேலதிக நிபுணர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதையும் நாங்கள் செய்யறதுக்கு அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக நாங்கள் அடுத்து வடமாகாணத்தில் உள்ள நீர்நிலைகளில் இருக்கும் நீரை நாங்கள் பாவிப்பது சம்பந்தமாக எப்பேற்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இந்த நிபுணர் குழாம் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். Totally 150 wells were analyzed. 109, that is 73% of the wells have shown the higher oil level than the standard. 150 கிணறுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. 109 கிணறுகள், அதாவது 73 வீதமானவற்றில் அதிகளவு எண்ணெய் கலந்துள்ளது. 7 கிணறுகள், அதாவது 4 வீதமானவற்றில் குறைந்த அளவிலும், 34 கிணறுகள், அதாவது 23 வீதமான கிணறுகளில் எண்ணெய் கிரீஸ் கலக்கவில்லை.
பவர் ஸ்டேஷனில் இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிணறுகளில் எண்ணெய் கலந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது. 2014 ஆகஸ்ட் 13ஆம் தேதி குறிப்பிடப்பட்ட இணைப்பிற்கு அமைய பவர் ஸ்டேஷனை அண்மித்த சுண்ணாகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் அதிகளவு எண்ணெய் கலக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. கிளிநொச்சியில் கிணறொன்றிலிருந்து யுவதியொருவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து இந்த சடலம் இன்று முற்பகல் கண்டெடுக்கப்பட்டது. 24 வயது மதிக்கத்தக்க கிளிநொச்சி புளியம்பொக்கனி பகுதியைச் சேர்ந்த யுவதியொருவரின் சடலமே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சடலமாக கண்டெடுக்கப்பட்டவர் ஒரு பிள்ளையின் தாய் என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சடலம் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் ஆரம்பித்துள்ளனர். மலரவுள்ள தமிழ் சிங்கள புது வருட பிறப்பை இன்முகம் கொண்டு வரவேற்க நாட்டு மக்கள் தயாராகி வருகின்றனர். வர்த்தக நடவடிக்கைகள், பலகாரம் உள்ளிட்ட உணவு வகைகளை தயாரித்தல் மற்றும் வீடுகளை அழகுபடுத்தும் காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. மலரவுள்ள மன்மத வருடத்தை இன்முகம் கொண்டு வரவேற்க மக்கள் தயாராகி வருகின்றனர். நாட்டின் ஒவ்வொரு பிரதேசத்திலும் புதுவருட பிறப்பை கொண்டாடுவதற்கு வித்தியாசமான நடைமுறைகளை மக்கள் பின்பற்றுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மக்கள் மிகவும் உற்சாகமாக புத்தாண்டிற்கான ஆடைகளை கொள்வனவு செய்து வருகின்றனர். கிளிநொச்சி பிரதேசத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு முல்லைத்தீவு மக்கள் புதிய ஆடைகளை கொள்வனவு செய்வதில் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டுள்ளனர். சித்திரை புத்தாண்டு வியாபாரம் வவுனியாவில் களை கட்டியுள்ளது. பட்டாசு விற்பனை வழமைக்கு மாறாக விற்பனையாகி இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர், தம்பலகாமம், குச்சவெளி உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் புத்தாண்டினை வரவேற்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரான காலநிலை காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். புத்தாண்டு விருந்தோம்பலுக்கான பலகாரம் சுடுவதில் மிகவும் மும்முரமாக மக்கள் ஈடுபட்டுள்ளனர். மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் புத்தாண்டை முன்னிட்டு ஆடைகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் அதிக ஈடுபாட்டுடன் பொருட்களை கொள்வனவு செய்வதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புத்தளம் பிரதேசத்திலும் புத்தாண்டினை சிறப்பாக வரவேற்பதற்கான ஆயத்தங்களில் மக்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று கருதியவர்கள் இன்று நல்லாட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள், இந்த நாடு பின்னோக்கி செல்வதற்கு காரணமாக இருந்த அமைச்சை நாங்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியில் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் உயிரையும் தியாகம் செய்து நல்லாட்சியை உருவாக்கிய வேளையில் இன்று பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் என்ற போர்வையில் யாரை மக்கள் வெறுத்தார்களோ, யாரை இந்த நாட்டு அரசாங்கத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்களோ அவர்களும் மீண்டும் இந்த அரசாங்கத்துக்குள் வந்து அமைச்சு கதிரையில் இருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. தண்ணீரை கொண்டு செல்வதற்காக கால்வாயை வெட்டியவருக்கு தண்ணீர் இல்லாத நிலை. நாட்டு பழமொழி சொல்வார்கள், கால்வாய் வெட்டியவனுக்கு தண்ணீர் கொடுக்க இடம் இல்லாத நிலை என்று. அதே நிலைதான் இன்று இருக்கின்றது. கால்வாய் வெட்டியவர்கள் தண்ணீரை கொண்டு போவதற்கு யாரோ, ஆனால் இன்று அதில் தண்ணீர் அருந்துபவர்கள் வேறு எவராக இருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் புலமை பரிசில் பயிற்சியில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று காத்தான்குடியில் நடைபெற்றது. நிகழ்வில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி, கிழக்கு மாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
225 பேர் இருக்கிறாங்க. 44 பேருடைய அரசாங்கம். மாகாண சபை எடுத்துக்கொண்டாலும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல. அங்கே மிஞ்சை காசை விளாடி தான் மந்திரிமார் சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமையாய் மக்களுக்கு நன்மையை மட்டும் நினைக்கணும். அவரை தான் நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். ஆனா இன்று அந்த நிலைமை இங்க இல்ல. தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா யாரும் பேசுறதாக இல்ல. நாங்க அனுப்பிய பிரதிநிதித்துவ லட்சணம் அவ்வளவு. யாரும் சமுதாயத்துக்கு வேண்டி செய்கிற நோக்கம் அவங்களுக்கு இல்ல. இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பெண்களை கடவுளுடன் ஒப்பிட்டு பறைசாற்றினாலும் நவநாகரிக உலகில் பெண்கள் மீதான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது மனித சமுதாயத்தின் வன்மத்தை காட்டுகின்றது. ரக்குவானையில் நேற்று முன்தினம் 9 வயது சிறுமியொருவருக்கு நிகழ்ந்த சம்பவம் இதற்கு சிறந்த உதாரணமாகும். சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு எதிரான ஒப்பந்தங்களில் இலங்கை கைச்சாத்திட்டுள்ள போதிலும் இலங்கையில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இலங்கையில் சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடும் 3 லட்சம் பேரில் 600 பேர் மாத்திரமே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அது மாத்திரமின்றி 95% பெண்கள் பொது போக்குவரத்தின் போது வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் இப்பதான் 3 மாதமாக எங்களுடைய அரசாங்கத்தை கையில் எடுத்துள்ளது. கடந்த காலங்களில் தான் இப்படியான பாலியல் வல்லுறவும் துஷ்பிரயோகங்களும் நடந்து வரக்கூடிய இந்த புள்ளிவிவரத்துக்கு இணங்க இருந்திருக்கலாம் என நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களில் நடந்த அரசியல் லாபங்களுக்காகவும் போர் காரணமாகவும், அதாவது எங்களுடைய சிறுவர்கள் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கும் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆகவே இவர்களை நாங்கள், அதாவது கிராம மட்டம் தோறும் இவர்களுக்கு கருத்தரங்கொன்றை வைத்து கருத்தரங்கின் மூலம் இவர்களை நாங்கள் வலுவூட்ட கவனமாக செயல்படுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய கருத்தரங்கு மூலம் தான் இவர்களை நல்ல இடத்துக்கு கொண்டு வரலாம். ரக்குவானையில் 9 வயது சிறுமி பாடசாலை செல்கையில் பிள்ளையை பாதுகாப்பாக பாடசாலைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி இடையில் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முனைந்த சம்பவம் இது போன்ற அறிக்கைகளுக்கு சான்று. රක්වාන පොලිස් අසමේදී පසුගිය අප්‍රේල් මාස 8 වන දින වයස අවුරුදු ரக்குவானை போலீஸ் பிரிவில் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 8 வயதான சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு ஒன்று பதிவாகியுள்ளது. லோரி சாரதி ஒருவரினால் இந்த துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக பதிவாகின்றது. இந்த சம்பவம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்றது. எனினும் 2 தினங்களுக்கு பின்னரே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பில் ரக்குவானை போலீசார் விசாரணைகளை நடத்தினர். விசாரணைகளின் பின்னர் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ரக்குவானை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ඉදිරිපත් කිරීමෙන් අනතුරුව අධිකරණයේ විසින් ඔහු අප මත මුදවා හැර තිබෙනවා. මේ සම්බන්ධයෙන් වැඩිදුර විමර්ශන රක්වාන පොලිසිය විසින් සිදු කරනු ලබනවා. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்க போலீசாரின் அசமந்த போக்கு காரணம் என மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிக்கின்றார். நாங்கள் இன்றைய காலத்தில் போலீஸ் நிலையங்களை கூடி நம்புவதில்லை. ஏனென்று சொன்னால் முன்னைய காலங்களில் நடந்த சீர்கேடுகளால் எங்களுடைய போலீஸ் நிலையங்களை கூடி நம்ப முடியாத ஒரு கட்டம் இருக்கின்றது. நம்பினாலும் அந்த போலீஸ் நிலையங்களில் பெண் போலீஸ் அதிகாரிகள் இல்லை. இருந்தாலும் ஒரு சில பெண் போலீஸ் அதிகாரிகள் தான் இருக்கின்றார்கள். அவர்களும் சரியான முறையில் எங்களுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுப்பதில்லை. என்றாலும் எங்களுக்கு கடைசி ஒரு இது இருக்கின்றது, போலீஸ் நிலையங்களுக்கு தான் அறிவிக்க வேண்டும். அதே போல் பொது அமைப்புகள் இருக்கின்றன. அந்த பொது அமைப்புகள் ஊடாகவும் அறிவித்தால் அவர்களின் உதவியை நாடலாம். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்முறைகளை தடுக்க நாட்டில் போதுமான சட்டங்கள் உண்டா இல்லையா? உங்கள் கருத்துக்களை 7788 எனும் இலக்கத்திற்கு SMS செய்யுங்கள். ஆம் என்றால் நியூஸ் ஸ்பேஸ் Y, இல்லை என்றால் நியூஸ் ஸ்பேஸ் N என பதிவு செய்யவும். அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் மக்களின் வாழ்வியலில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அவர்கள் வாழும் சூழல் மாற்றம் பெற வேண்டும். நாட்டின் ஏனைய பகுதி மக்களை போன்று புது வருடத்தை வரவேற்கும் மனநிலைக்கு மிரியபெத்த மக்கள் இன்னும் மாறவில்லை. குஸ்லாந்தம் மீரியபெத்த கடந்த வருடம் அக்டோபர் 29ஆம் தேதி மலேகத்தை சோகத்தில் ஆழ்த்தியது மீரியபெத்த மண்சரிவு. மண்சரிவினால் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்ட 75 குடும்பங்களும் பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக மாக்கந்த தேயிலை தொழிற்சாலைக்குள் நீர் புகுந்துள்ளது. மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பிள்ளைகளுடன் இருளில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் மீரியபெத்த மக்கள். இந்த
இருட்டுக்குள்ளே என்ன செய்யறது? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலுமா? ஒரு இருட்டுக்குள்ளேயே தடவி எதையும் செய்யணும், லாபம் வைக்கலுமா? பயங்கரமா தானே பார்க்குது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? வீதியிலே நிக்கலுமா? மழை இடி முன்ன மலசல கூட வசதி, குடிநீர் வசதி என அடிப்படை தேவைகள் கூட இதுவரை பூர்த்தி செய்யப்படாது அல்லல்படுகின்றனர். புது வருட கொண்டாட்டத்திற்காக புத்தாடை மத்தாப்பு கேட்கும் பிள்ளைகளுக்கு பதில் கூற முடியாத அவல நிலையில் பெற்றோர். நாட்டின் ஏனைய பகுதி மக்கள் புது வருட கொண்டாட்டத்திற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றனர். மீரியபெத்த மக்களோ நிரந்தர வாழ்விடமின்றி எங்கு தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது என்ற ஏக்கத்துடன் புத்தாண்டை எதிர்நோக்கியுள்ளனர். கொண்டாடுறதுக்கு கூட அதை நினைக்கிறதுக்கு கூட ஒரு நிமிஷம் இல்லாம தான் நாங்க இந்த முகாம்ல இருக்கிறோம். முத இங்க வந்து கொஞ்சம் வசீகரமா இருந்துச்சு. போக போக ஒன்னொன்னா இங்க ஒவ்வொன்னா பறிக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு டாய்லெட் வசதி தொங்கல்ல இருந்து தண்ணி வசதி தொங்கல்ல இருந்து இப்ப எல்லாம் குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கிறோம். நாங்க மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனி வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் நிகழ்வு இந்த வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமானது. 7 பர்ச்சஸ் காணியில் 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான சுமார் 75 வீடுகளை 4 மாத காலத்திற்குள் நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. 100 நாட்கள் திட்டம் முடிவடையும் தருவாயில் ஆட்சி கலைக்கப்பட்டு புதிய அரசு உருவாகும் சூழ்நிலையில் இந்த திட்டத்தின் நிலை என்னவாகும் என்று மலையக மக்கள் வேதனைப்படுகின்றனர். ஒரு சில நிமிடங்களில் பல உயிர்களை காவு கொண்ட மண் சரிவு அனர்த்தம் இடம்பெற்று 5 மாதங்கள் கடந்துள்ளன. வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும், புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாதுள்ளனர் மீரியபெத்த மக்கள். இந்த முகாமில் நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை மந்திரிமார்கள் யாராவது, நீங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான், நீங்களும் ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த கஷ்டத்தை நீங்க எங்களோட இருந்து அனுபவிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க இதெல்லாம் சொல்றது பொய்யா உண்மையானே. கேமுள்ளுக்கு தண்ணி பிள்ளைங்களுக்கு இருக்கலாது, பிள்ளைங்களை தூக்குறதா, நைட்டுக்கு வந்து லைட்டு போட்டா நெருப்பு பத்துது, சமைச்சு சாப்பிட முடியல, இருட்டு உள்ளுக்கு எப்படி சமைச்சு சாப்பிடுறது, லைட் இல்ல. உயிரோடு புதையுண்ட உறவுகளை இழந்த மக்களின் வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தார்மீக பொறுப்பு யாருடையது? குளிரூட்டப்பட்ட அறைகளில் நிம்மதியாக உறங்கும் அரசியல் தலைமைகள் இங்குள்ள சிறார்கள் மற்றும் முதியவர்கள் வெயிலிலும் மழையிலும் கடும் குளிரிலும் வாடுவது கண்டு மனமிறங்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு. இதேவேளை கவனிப்பாரற்ற முறையில் இருக்கும் மீரியபெத்த மக்கள் தொடர்பில் பிரிஜுகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா கருத்து தெரிவித்தார். மீரியபெத்திலே நடந்த மண் சரிவு மலைய மக்களை உலக தலைவர்கள் திரும்பி பார்க்க ஒரு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். அமெரிக்க ஜனாதிபதி, இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கூட இதை பற்றி பேசினார்கள். ஆனால் பேசி மறந்து விட்டார்கள். இலங்கையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் மலைய மக்களை பற்றி என்றும் பார்த்ததில்லை. ஆனால் உலக தலைவர்கள் பார்த்த ஒரே ஒரு சந்தர்ப்பம், இவ்வளவு உயிர்கள் இழந்தன, உலக உடைமைகள் இழந்தன. இதற்கு பின்பு இதை ஒரு காரணம் காட்டி நாங்கள் மலையகம் புள்ளால் வீட்டு திட்டங்களை சர்வதேச உதவியுடன் செய்ய முடியும். இலங்கை அரசாங்கம் அன்று என்ன அறிவித்தது? அன்று இருந்த அமைச்சர் என்ன சொன்னார்? அனர்த்த நிவாரண அமைச்சர், எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நிதி இருக்குன்னு சொன்னார். இன்று இவர் கட்டி கொடுத்த வீடுகள் என்ன? அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட நிதி என்ன? ஒன்றுமே வழங்கவில்லை. ஆனால் இன்று இலங்கையில் பூரா மக்கள்கள் பல வகையான நிவாரணங்களை வழங்கினார்கள். மட்டக்களப்பில் மாத்திரம் அரசு அதிபர் சார்ல்ஸ் அவர்கள் மாத்திரம் 5 மில்லியன் பொதுமையான பொருட்களை வழங்கினார்கள். அந்த பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பதை இன்று வரை ஒருவித கதையுமே இல்லை. எனவே இந்த மீரியபத்தை மக்களை காட்டி அரசாங்கம் சேர்த்த பொருட்கள் கூட இன்று வேற பக்கம் தான் சென்றிருக்கு என்பது எங்களுக்கு தெரியும். இதை பற்றி நாங்கள் பேசிய பொழுது எவரும் இதை அலற்றிக் கொள்ளவில்லை. இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் கேட்கின்றோம், இன்று உண்மையில் இந்த மீரியபத்தை மக்களுக்கு உடனடியாக வீட்டு கட்டி கொடுங்கள். வீடை கட்டி கொடுப்பது மாத்திரமில்லை, இன்று இந்த புது வருடத்திலே அவர்கள் உரிய வீட்டில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உரிய வீட்டில் இல்லை. எனவே இதை காரணம் காட்டி மலையகம் புள்ளா மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. மலையகம் புள்ளா உடனடியாக வீட்டு திட்டம் மாற்ற வேண்டும். நல்லாட்சியில் கூட மலைய மக்களுக்கு நிம்மதி இல்லை என்றால், இனவாத ஆட்சியில் நிம்மதி இல்லை, நல்லாட்சியில் நிம்மதி இல்லை என்றால் இதற்கு காரணம் அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள், அங்கிருக்கின்ற புத்திஜீவிகள், சிவில் சமூகம் எல்லாரும் இணைந்து இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொன்றாவிட்டால் நமது மலைய மக்கள் தொடர்ந்தும் ரோட்டில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். மோடியின் பயணம் தமிழர்களுக்கு செய்ய போகும் நன்மைகள் என்ன என்பது குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் எழுப்பும் கேள்வி. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். பௌத்த சாசனத்திற்கு பாரிய பங்காற்றி இன்னுயிர் நீத்து அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தரகித்த தேரரின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன. கண்டி போலீஸ் மைதானத்தில் அரச மரியாதையுடன் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற்றன. மகாநாயக்க தேரரின் பூதவுடல் இன்று நண்பகல் 12 மணி வரை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது.
அன்னாரின் பூதவுடல் தாங்கிய பேரணி கண்டி போலீஸ் மைதானத்தை நோக்கிய பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமானது. அன்னாரின் பூதவுடலை தாங்கிய பேரணிக்கு பாதையில் இருமரங்கிலும் குழுமிருந்த மக்கள் மலரஞ்சலி செலுத்தினர். இந்த பேரணி பிற்பகல் 2:30 அளவில் கண்டி போலீஸ் மைதானத்தை வந்தடைந்ததும் அங்கு இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் பௌத்த மதகுருமார்கள் மற்றும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஆயிரத்தி 1930 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் திகதி குருநாகல் தம்பதினிய உடுகம கிராமத்தில் பிறந்த தேரரின் இயற்பெயர் அமரசிங்க. 1945ஆம் ஆண்டு உடுகம ஸ்ரீ புத்தரக தேரர் எனும் பெயரில் துறவரம் பூண்ட இவர் 1966ஆம் ஆண்டு அஸ்கிர பீடத்தின் சங்க சபைக்கு நியமிக்கப்பட்டு 88ஆம் ஆண்டு அனுநாயக்க தேரராக தெரிவானார். அதனை அடுத்து 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி உடுகம ஸ்ரீ புத்தரக தேரர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் பௌத்த மதத்தின் மேம்பாட்டுக்காகவும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் அளப்பரிய பல சேவைகளை ஆற்றி மக்கள் மனதில் பதிந்துள்ளார். அவர் வாழ்ந்த துறவி வாழ்க்கை மதிக்கத்தக்கதாக உள்ளது. அவர் அஸ்கிரிய பீடத்திற்கு தெரிவாகியது முதல் வாழ்க்கையை அர்ப்பணிக்க அதிர்ஷ்டம் கொண்டவராக இருந்தார். බලවත් කැපවීමකින් සිද්ධ කරන්නට වාසනාවන්ත වුණා. අපි ශ්‍රී ලංකා රජයේ විදිහටත් ලක්වැසි ජනතාව විදිහටත් இலங்கை அரசாங்கம் என்ற வகையிலும் இலங்கை வாழ் பிரஜைகள் என்ற வகையிலும் நாம் மிகவும் கவலையடைகின்ற ஒரு சந்தர்ப்பம். பௌத்த சாசனத்துக்கு அவராற்றிய சேவைகளின் ஊடாக இலங்கை மக்களிடமிருந்து மாத்திரமல்லாது உலக மக்களின் ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. இன்று நாட்டில் இருக்கின்ற இளம் மதகுருமார்களுக்கு இன்னுயிர் நீத்த தேரரின் வாழ்க்கை முறை சிறந்த முன்மாதிரியாகும். අපවත් වී වදාළ මහානායක ස්වාමීන් වහන්සේගේ උතුම් වූ චරිතය මහා ආදර්ශයක්. பின்னர் அன்னாரின் பூதவுடல் அக்னியுடன் சங்கமானது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவில் இருந்து நீக்கப்பட்டமையை எதிர்த்து நீதிமன்றம் செல்ல உள்ளதாக சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களான டிபி ஏகநாயக்க, எஸ்.எம். சந்திரசேனா, சாலிந்த திசாநாயக்க மற்றும் பந்துல குணவர்தன் ஆகியோர் கட்சியின் மத்திய செயற்குழுவில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்த தீர்மானத்தை அறிவித்து அந்த கட்சி தலைவரால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவில் இருந்து எம்மை நீக்கியுள்ளதாக அறிவித்து நேற்று எனக்கு பதிவு தபாலில் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான காரணம் குறிப்பிடப்படவில்லை. கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. எமது தவறுகள் எதுவும் கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை. இதற்காக நியாயம் கோரி நீதிமன்றத்தை நாடவுள்ளோம். இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அம்பாறை மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் விமலவீர திசாநாயக்க ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இன்று முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கின்றேன். தற்போது விடுமுறை நாட்கள் என்பதால் அதற்கான கடிதத்தை அனுப்ப முடியாது. நான் கடிதத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். விடுமுறையின் பின்னர் கடிதத்தை அனுப்புவேன். யாழ்ப்பாணத்தில் விவசாய உற்பத்தி பொருட்கள் அதிகரித்துள்ளமையால் மரக்கறிகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் காலப்போக நெற்செய்கை முடிவடைந்துள்ளதை அடுத்து வயல் நிலங்களிலும் மேட்டு நிலங்களிலும் மரக்கறி பயிர் உற்பத்தி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக விவசாய உற்பத்தி பொருட்களின் நிரம்பல் அதிகரித்துள்ளமையினால் சந்தையில் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்ட பச்சை மிளகாய் மற்றும் சின்ன வெங்காயம் ஆகியவற்றின் விலை தற்போது பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது.
200 ரூபாவிலிருந்து 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த கத்தரி, பைட்டங்காய், வெண்டி, தக்காளி, கோவா ஆகிய மரக்கறி வகைகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. விலை வீழ்ச்சியடைந்துள்ளமையால் உற்பத்தி செலவினை கூட ஈடு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு பயிர்கள் அழிவடைந்தால் அது தொடர்பாக மானியங்களோ அல்லது அதை மீட்பதற்கான திரும்பவும் செய்வதற்கான வழிவகைகளோ இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.